சிறப்பை பேசுறது மட்டுமல்ல நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி பட்ட கவலைகள். நாயகத்துடைய காலத்தில் ஒரு மனிதர் இருக்கவில்லை தொழுகை இல்லாத மனிதர், ஒரு சஹாபி இருக்கவில்லை. அப்படி இருந்தால் ஒன்று தொழுகையாளியா மாத்திருப்பாங்க, இல்லாட்டி கழுத்து வைத்திருக்கும். ஒரு மனிதர் இருக்கலையே தொழுகை இல்லாம. இன்னைக்கு உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க, நம்ம ஊர்ல தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூடயா? தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூடயா? சகோதரர்களே, தொழாதவன் தான் கூட, பள்ளிக்கு வராதவன் தான் கூட. எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஊருக்கு இறங்கும்? அல்லாஹ் என்ன குறைய வச்சிருக்கிறான்? இங்கால கடலால கொட்டுது, அங்கால வயலால கொட்டுது, இங்கால கடையால கொட்டுது, கவர்மெண்டால கொட்டுது. துனியாவை விரிச்சு தந்திருக்கிறானே சகோதரர்களே. ஆனா அல்லாஹ்வை மறந்து ஒரு சமூகம் வாழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால், சஹாபாக்கள் இருந்திருந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருந்தால், இவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வராம விட்டிருப்பாங்களா? எவ்வளவு கவலைப்படுவாங்க. யாரு கவலைப்படுவது? நான் கவலைப்படணும். நான் பொறுப்புதாரி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. நாம மட்டும் தொழுதுட்டு, நாம மட்டும் வணங்கிட்டு, நாம மட்டும் நம்முடைய கபருக்கு தேடிட்டு போற சமூகம் அல்ல நாம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகம் நாம். சமூகத்தை பற்றி கவலைப்பட்டு பட்டு மரணித்த தலைவருடைய சமூகம் நாம். கவலைப்படணும் சமூகத்தை பத்தி. நகைய பத்தி ஊட்டப்பட்டி மாத்திரமல்ல கவலைப்படுறது, சமூகத்தை பத்தி கவலைப்படணும்னா, சமூகத்தை தொழுகையாளியாக மாத்தணும்னா முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்.